நடப்பு உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறுகிறது. இந்த தொடரில் குரூப் சுற்று போட்டிகள் நிறைவு பெற்று சூப்பர் 8 சுற்று போட்டியில் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகள் நேற்று மோதின. இதுவரை இவ்விரு அணிகளும் ஒரு போட்டியில் விளையாடியிருந்தன. எனினும் நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோத இருந்த போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. இதன் காரணமாக இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை அணி விளையாடிய முதல் சூப்பர் 8 சுற்று போட்டியில் தோல்வியை தழுவியது. நெட் ரன் ரேட் முறையில் தொடரின் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறும் நோக்கில் நேற்றைய போட்டியில் பல பரீட்சை நடத்தியிருந்தன. இந்நிலையில் நேற்றைய போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனால் முதலாவதாக துடுப்பாட்டம் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணி முதல் இன்னிங்ஸ் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 168 ஓட்டங்கள் எடுத்தது. இதில் அதிகபட்சமாக மிச்சல் சாட்னர் 47 ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்தார். தொடர்ந்து ரச்சின் ரவீந்திரா 32, கோல் மெக்கன்சி 31, ஃபின் ஏலன் 23 ஓட்டங்களும் எடுத்தனர். இலங்கை அணி சார்பில் மதீக்ச தீக்ஷண, துஷ்மந்த சமீர் தலா 3 விக்கெட்களையும் துனித் வெல்லாலகே 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். இந்நிலையில் 169 என்ற வெற்றி இலக்குடன் இலங்கை அணி களமிறங்கியது. ஆரம்ப துடுப்பாட்டக்காரர்களான பத்தும் நிசங்க ஒரு ஆட்டங்களும் எடுக்காமல் ஆட்டமிழக்க குசல் மெண்டிஸ் 11 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். அதிகபட்சமாக கமிந்து மெண்டிஸ் 31 ஓட்டங்களும் துனித் வெல்லாலகே 29 ஓட்டங்களும் எடுக்க மற்ற அனைவரும் சொற்ப ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தனர். நியூசிலாந்து அணி சார்பில் மேட் ஹென்றி 2 விக்கெட்களையும் ரச்சின் ரவீந்திரா 4 விக்கெட்களையும் மிச்சல் சேண்டனட், கிளென் பிலிம்ஸ் தலா 1 விக்கெட்களையும் எடுத்தனர். இதனால் இலங்கை அணியும் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெறாமல் வெளியேறியுள்ளது.